திருவாரூரில் பிறந்தேன். என்னோடய பேர் சரோஜான்னு பேர். எங்கள் அப்பாவுக்கு நான் 2வது பொண்ணு. 5 பெண்கள் எங்கள் அப்பாவுக்கு. அதனால் ஜாஸ்தி படிக்கலை. நான் கருணாநிதி படித்த ஸ்கூலில் நான் படித்தேன். அதை ஒரு பெருமை எனக்கு, போர்டு ஸ்கூலில். அப்புறம் என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் அவ்வளவு பிரைட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா சாதாரணம். அப்பா வக்கீலாக இருந்ததுனால அவருக்கு நான் எல்லா பேப்பரெல்லாம் நான் தான் டைப் அடித்து கொடுப்பேன். கணவன் அமைகிறதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிரமாதமான கணவர் அமைஞ்சார். என்னுடைய லைஃப்பில் நான் அவர்கிட்ட கோபங்கிற ஒரு இதையே பார்த்ததே கிடையாது. அப்பப்போ அதோட குணசல் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அவ்வளவு நல்ல மாதிரி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ட்ரிச்சி விட்டு திருப்பி ஆடிஷன் கொடுத்து லைஃப் அச்சீவ்மெண்ட் என்னென்னா, ரொம்ப கனவுகள் என்னுடைய என்ன கனவுன்னா, ஒரு ரைட்டர் ஆகணும், பத்திரிகையில் என்னுடைய பேர் வரணும், நல்லா பாடி நல்லா பிரமாதமாக வரணுங்கிற அந்த 2 ஆசையும் எனக்கு ஆண்டவன் ரொம்ப நல்லா நிறைவேற்றி கொடுத்துட்டார். போபாலில் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை எல்லாத்துலேயும் ஒரே அட் எ டைம் நான் 7 ப்ரைஸ் 7 தடவை ஏறி இறங்கினேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். எப்பொழுதும் கவிதை எழுதுறதுல ரொம்ப ஆசை, கதை எழுதுறதுல ஆசை. என்னுடைய லட்சியங்கள் பூராவே இந்த கதை, கவிதை, இந்த பாட்டு, இது 3ல் தான் என்னோடய லட்சியமே. அப்புறம் எம்எஸ் அம்மாவோட எனக்கு ரொம்ப பழக்கம். கோட்டுப்புறத்தில் எம்எஸ் அம்மா இருந்துச்சு. அடிக்கடி எம்எஸ் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். எம்எஸ் அவ்வளோ அன்பாக பழகுவாங்க, அவ்வளோ அன்பாக இது பண்ணுவாங்க. ஒரு தடவை என்னை பாட சொல்லி என்னை ரொம்ப நல்லா இருக்குது, வாய்ஸு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணது எம்எஸ் அம்மா. ஆனால் என்னுடைய லட்சியங்கள் பூரா நிறைவேற்றி கொடுத்த ஆண்டவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ரங்க பூரவி ஹாரா ஸ்ரீரங்க பூரவி ஹாரா ஸ்ரீரங்க பூரவி ஹாரா ஜய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க பூரவிகாரா ஜய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க பூரவிகாரா.